வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் அந்த பக்கம். ஓகே. ஏய் சாரி அன்பு, நீ ஆக்சுவலி மகேஷ் கூட வந்திருப்ப. நான் தான் உன்னை தேவையில்லாம என் கூட வானு கூட்டிட்டு வந்துட்டேன். கஷ்டப்பட வச்சுட்டேன்ல. சார் இதுல என்ன சார் கஷ்டம்? சொல்லப்போனா இந்த மாதிரி நேரத்துல ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு கூட இருக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கு சார். ஹே யூ ஆர் ரியலி கிரேட் மேன். குட். இல்ல சார், நம்ம எல்லாரையும் விட கிரேட் நந்தினி மேடம் தான். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உடனடியா யோசிச்சு முடிவெடுத்து அதை சரியா செஞ்சு முடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சார். எக்ஸாக்ட்லி அன்பு. நந்தினி எப்பவுமே இப்படிதான். அவளோட அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் அவளோட பெரிய பிளஸ். ஆக்சுவலி அதனால தான் அவளை என் கம்பெனியோட சிஇஓவா ஆக்கியிருக்கேன். உண்மைதான் சார், அந்த பதவிக்கு நந்தினி மேம் சரியான ஆள் தான். பட் அன்பு, அவ பெருசாலாம் படிக்கல. அவளோட வாழ்க்கை அவளுக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. அவளும் அதை சரியா கத்துக்கிட்டு இருக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை சொல்லி கொடுக்கிற பாடத்தை விட பெருசா வேற யாராலையும் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதான் பெரியவங்களே சொல்லிருக்காங்களே சார், ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாதுன்னு. எக்ஸாக்ட்லி மேன், அதேதான். பெருசா படிச்சு பெரிய டிகிரிலாம் வாங்கின நாம கூட சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தடுமாறலாம், தப்பா கூட ஆகலாம். பட் ஷீ இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அப்படிங்கிறதுக்குள்ள எனி ப்ராப்ளம் அவ சொல்யூஷன் கொடுத்துருவா. புரியுது சார். இதே விஷயத்த நான் ஆனந்திக்கிட்டையும் பார்த்திருக்கேன். பெரிய பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாம ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு தான். ஆனா அவளோட தாட் ப்ராசஸ், புத்திசாலித்தனம் இதெல்லாம் எப்பவுமே நம்மள ஆச்சரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் சார். ஐ நோ அன்பு. அப்படி ஒரு புத்திசாலியான ஆளு ஆனந்தி இல்லைன்னா அன்பு மாதிரி ஒருத்தனை செலக்ட் பண்ண முடியுமா? ஐ மீன் இட் அன்பு. யூ டிசர்வ் ஹர் லவ். சரி, நம்ம பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல. இங்க சிக்னல் கிடைக்குதான்னு பாப்போம். இங்கேயும் இல்ல. சரி வா போய் பாப்போம். மாப்பிள்ளை எப்ப மெக்கானிக் கூட்டு வருவான்? போயிருக்காங்கல்ல, யாரையாவது கூட்டிட்டு வருவாங்க. சிக்னல் கிடைச்சலாமா? சிக்னல் கிடைக்கலப்பா. ஐயோ மாதவி, நீ என்ன பண்றியா? ஐயோ மாதவி, மாமா உயிரை காப்பாத்திக்கோ. மாமா ஓடில, வா வா. மாமா மாமா அப்படியே இல்ல, உயிரை நான் ஒளிச்சிக்கிறேன். காப்பாத்துங்க. ஐயோ நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குமா? ஆனந்தி பாத்து. ஐயோ நீ எங்க போறதமா? நான் சொன்ன கேளு, ஆளுங்களை பார்த்தாலே டெரரா இருக்கமா. ஐயோ போயிடாதே.